எம்என் டிவி நேயர்கள் மற்றும் கல்வி விடியல் நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட அன்பார்ந்த வணக்கங்கள். தினமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கல்வி விடியல் நிகழ்ச்சியில் இந்த இடத்துல பல பல ஜாம்பவான்கள் போல் இருக்கக்கூடிய நம்மளுடைய ப்ரொஃபஸர்ஸ் தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீச்சர்ஸ்லாம் இந்த இடத்துல பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு அருமையான பேராசிரியர் இணைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி அவர் வந்து வருகென நம்மளுடைய கல்வியியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். ஓகே சார், ரொம்பவே சந்தோஷம். உங்களை பற்றி நம்மளோட கல்வியியல் நிகழ்ச்சிக்காகவும் எம்என் டிவி நிகழ்ச்சியோடைய அந்த வியூவர்ஸ்க்காகவும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சார். நான் முதற்கண்ண எம்என் டிவி நேயர்களுக்கு வந்து என்னோடய மாலை வணக்கத்தை வந்து தெரிவித்துக்கிறேன். என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கணேஷ். நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோடய குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா M.A, M.Phil, B.Ed சார். தென் நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மருதம் நெல்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜெயம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மருதம் நெல்லியில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் இங்கிலீஷில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அருமை சார். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எத்தனை வருடங்களாக வந்து இந்த கல்வி பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கீங்க? சார் நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 9 வருடமாக நான் 9 வருடங்களாக வந்து பேராசிரியராக இருக்கும். ஆமாம் சார். ஆரம்பத்தில் B.Edல படித்ததுனால இப்போ ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ்? சார் ஸ்ட்ரெயிட்டாக நான் காலேஜில் தான் சார். சூப்பர் சூப்பர் சார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 2013 நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2013 பேராசிரியராக உங்களுடைய பயணத்தை தொடர்ந்துட்டீங்க இல்லையா? என்னோட டீச்சிங் கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே ஓகே சார். அதாவது மெயின் கோர் சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டாஃப்ஸ் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் லிட்ரேச்சர், ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், நீங்கள் வந்து இங்கிலீஷ் அதாவது லிட்ரேச்சர் ஒரு லாங்குவேஜ் பேப்பரை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹேண்டில் பண்ணக்கூடிய விதமாகட்டும் அதோடைய ஸ்டூடெண்ட்ஸோட கவனங்கள்ன்றது எப்படி இருக்குது அந்த லிட்ரேச்சர் பேப்பர் மேலே? எஸ் சார். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிட்ரேச்சர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஆர்ட் ஆஃப் லைஃப்னு கூட நம்ம சொல்லலாம் சார். அதாவது நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட செயல்பாடுகளை வந்து வெளிப்படுத்துறது ப்ளஸ் வந்து பிரதிபலிக்கிறது தான் வந்து லிட்ரேச்சர்னு சொல்கிறோம். நிச்சயமாக நிச்சயமாக. அதனால் மேக்ஸிமம் அந்த லிட்ரேச்சர்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாழ்க்கையிலே வந்து ஒரு ஒன்றி போன ஒன்று தான். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குள்ளேயும் லிட்ரேச்சர் இருக்குது. எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து உயிர் வந்து ஒரு முக்கியமோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு லிட்ரேச்சர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்லேயே பின்னி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம லிட்ரேச்சர்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் போயட்ரி இருக்கும், ட்ராமா இருக்கும், ஃபீலிங்ஸ், எமோஷன் இதெல்லாம் பார்த்தீங்களா? நிச்சயமாக. இந்த ஃபீலிங்ஸ், அந்த போயட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீலிங் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு நாவல், அதே மாதிரி வந்து ஒரு ப்ரோஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சார் இந்த லிட்ரேச்சரில். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வந்து அவங்களோட லைஃப்பை பற்றி சொல்லும், அவங்களோட இதை பற்றி தான் நிறைய சொல்லுவோம். நீங்கள் போயம் இந்த போய்ட்ரிலாம் சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்கூல் லைன்ஸ் படிக்கும்போது அந்த ஸ்டான்ஸாக வந்து படிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திணறுவோம். அப்படின்னு நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்கிலீஷோடைய அந்த போயட்ரி சில வேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்கும். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எப்படி சார் லிட்ரேச்சர் ரொம்ப ஈஸியாக இருக்குமா நீங்கள்? சார் கண்டிப்பாக சார். லிட்ரேச்சர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும்ன்றதில் ஒரு ஜென்ரலாகவே வந்து லிட்ரேச்சர் வந்து ஒரு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான் சார். நான் வந்து ஓப்பனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஹேவிங் சம் ஃபீலிங் டு ரீட் த போயட்ரி. யூ டோன்ட் ஹேவிங் டு பி just a word or just a sentence. When you studied in your school days, you have to feel like that. You have to just prepare the poetry for exam purpose. You don't think like that. You need to do as having some feelings and emotions. Sure. Definitely it will arouse in your mind to read once again or again and again. Sure. Definitely. We should not see as an just a single line. We have to feel the line and we have to apply in our life. Yes sir. That's your in our life. Yeah. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரிகளை வந்து ஒரு தமிழ் மொழியில் வந்து எப்படி வந்து ஒரு வரிகளை வந்து படித்து அது புரியுதோ நம்மளுக்கு ஒரு புரியுதோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்றது நம்ம தமிழில் வந்து ஒரு செயல் படிக்கும்போது அது வந்து தமிழ் இஸ் நேட்டிவ் லாங்குவேஜ், அதாவது நம்மளோட தாய்மொழி. அதை வந்து தாய்மொழின்னும் போது நம்ம படிக்கும்போது ஒரு தமிழை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை நம்ம படிக்கும்போது நமக்குள்ளாரே வந்து ஒரு இது தரும், ஒரு உணர்ச்சி இருக்கும். அதோட இது நமக்கு வந்து புரிஞ்சுக்குவோம் நம்ம. இப்போ நம்ம இங்கிலீஷ்ன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய மேக்ஸிமம் நம்ம பண்ணுற நிறைய தப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டுக்கு உண்டான மீனிங் நமக்கு தெரியறதில்ல, ஒரு நிறைய வொக்காபுலரி நம்ம தெரிஞ்சுக்கிறதில்ல ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக. அந்த வேர்டோட மீனிங்கு
அதோடைய வெக்காபுலரி நமக்கு தெரியும் போது, அந்த வெக்காபுலரி அதோட மீனிங் நமக்கு தெரியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஆமாம் சார். எது ஒன்றுமே நம்ம தெரியாத படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே அதை நம்ம தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு படிக்கும்போது வந்து நிச்சயமா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மைண்டில் நிற்கும். இன்னும் அது வந்து நம்மளோட ஆர்வத்தை அதிகமாக தூண்டும். கண்டிப்பாக சார். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்ல முடியாது. ஃப்ரம் ஒரு 10 இயர்ஸ் பேக் ஆகட்டும் சரி, இப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளை சுற்றி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய ஒரு பையன் வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் தன்னுடைய பள்ளி படிப்பை ஃபுல்லாகவே வந்து ஸ்கூல் டேஸ் எல்லாமே வந்து ஒரு தமிழ் மீடியத்தில் முடிச்சுட்டு காலேஜ் டேஸ் வரும்போது இந்த இங்கிலீஷை பார்த்து ரொம்ப ஃபியர் ஆகும், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுங்களை வந்து கையாண்டது உண்டா? கண்டிப்பாக சார். நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9 வருஷமாக நம்ம இதில் இருக்கோம். இந்த ஃபீல்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய வகையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கணும். மோஸ்ட்லி இன் திஸ் கிளாஸ் ரூம் தேர் ஆர் வேரியஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். மோஸ்ட்லி some students are having the brilliant. Yeah, sure. Some students are average. Some students are below average. So we have to teach only the same time, the same classroom, the same situations. But the students, they have to gain their knowledge. Sure. How is it possible? Yeah. Teaching also the same. Yes. The same class, same stuff, same thing happen on there. But the interest is first, sir. Yeah, okay. நம்ம வந்து ஒரு பாடத்தை நடத்தும் போது பொதுவாக தான் எல்லா குழந்தைகளையும் பொதுவாக வைத்து தான் ஒரு பாடத்தை எடுப்போம். அப்போ வந்து அவனோட நாலேஜ் மட்டும்தான் வந்து நாலேஜ் ஆகட்டும், இன்ட்ரெஸ்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா அமையும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் they can able to learn that. Yes sir. After belongs interest. கண்டிப்பாக அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எது ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்த உடனே நம்ம வந்து கற்றுக்கிறது. No one having to born with genius. Sure, born with knowledge. After they have to learn something. Yes, sure. And here the learning process is most important, sir. Because apart from their interest to find the something new, update his knowledge. Yeah. Update is most important, sir. Because everything is new to our life. Yes, sir. From day to day life. Definitely, sir. So update பண்ணினே டே டு டே அப்டேட் பண்ணி we have to update ourselves. கண்டிப்பாக சார். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு 10 வேர்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு புதுசாக ஒரு 10 வேர்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்குண்டான மீனிங், புது வெக்காபுலரிஸ். This is a key point of a student. Yes sir. We have to learn at least 10 words, max 10 words for a single day. Yes sir. This is the single term. அதாவது சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து நான் ஒரு 10 நியூ வேர்ட்ஸ் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு ஒரு 10 வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது once again வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். when you go in the exam, you have to apply in this exam. இது வந்து ஃபியூச்சருக்கு நிறைய it will be very useful to us future, right? கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஒன்றும் இல்லை சார். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 வேர்டை நீங்கள் புதுசாக பண்ணும்போது நீங்கள் ஒரு மாதத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 வார்த்தைகளுக்கு மேலே வந்து. எஸ் சார். கண்டிப்பாக சார். ஒரு 300 வேர்ட்ஸ் புதுசாக நீங்கள் கற்றுக்கணும் போது இதே வந்து நீங்கள் வருஷத்தில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து apart from 12 months, எத்தனாயிரம் வார்த்தைகள் வந்துருது. Even you can learn a lot of things about the there is a huge thing in our what we have to say means there is a huge things in our websites also. Yes sir. There is a huge way what we have to learn from many things from the website or maybe books or from others or from teachers. Yes sir. There many ways are there. Definitely sir. Before the 10 years or 20 years before, only we have to read only the newspapers. Only we have to know something about find the meaning from a dictionary only. Kandipa. But nowadays we have a lot of the techniques, technologies also used to learn the language. Not only language, even all the subjects. Sure. For example, like mostly we have the Android phones and then we also have the net. We have many possibilities. Yes, better you have to go to the Google or Chrome, you find the something, some new words and the meanings. அதாவது இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக சார். அதாவது இப்போ இருக்கிற குழந்தைங்களை, இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நமக்கு முன்னாடியே இப்போ நாம் வந்து ஒரு 10 years or 20 years பிஃபோரில் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக இருக்காங்க. நிச்சயமா.
ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்காங்க. அதனால் நாம் இந்த ஸ்டேஜுக்கு இருக்கிறப்ப இப்போ அவங்க கண்டிப்பாக நம்மளோட ஒரு பெரிய ஸ்டேஜில் போகணும். நிச்சயமாக கண்டிப்பாக அவங்க அதோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக நிச்சயமாக அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் வந்து லைஃப் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க அவங்க. கண்டிப்பாக. சரி, இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பாக. அதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் டு யுவர் பர்சனல் லைஃப் விச் மீன்ஸ் யுவர் ஸ்டடீஸ். உங்களுடைய ப்ளீஸ் சே அபவுட் யுவர் ஸ்கூலிங் டேஸ் அண்ட் யுவர் யூஜிஸ் அண்ட் பிஜிஸ் அண்ட் யுவர் M.Phil அண்ட் B.Ed. கண்டிப்பாக. வாட் ஆர் த மெமரபிள் டேஸ், வாட் ஹேட் ஹேப்பன்ட் இன் தட் லைஃப்? கண்டிப்பாக சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஊர் வந்து சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணாபுரம் சார். அதாவது கிருஷ்ணாபுரம் சேம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான். என்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பாவோட நேம் வந்து கோவிந்தராஜ், என்னோட அம்மா பேர் வந்து வனஜா. எனக்கு வந்து ஒரு பிரதர் இருக்கார் சார், எல்டர் பிரதர். அவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா TNSTC டிபோ மெக்கானிக்கில் இருக்கார் சார், கிருஷ்ணகிரி பிரான்ச்சில். சூப்பர். அவருக்கும் ஃபேமிலி இருக்குது. எங்கள் அண்ணா, அவரோட ஒய்ஃபு. உங்களோட ஸ்கூலிங் டேஸை பற்றி சொல்லுங்கள் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் டேஸில் பற்றி சொல்லுவோம். ஆனால் என்னோடய ஃபேமிலியிலனா நான் இல்லை. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. பெரிய சப்போர்ட். கண்டிப்பாக அது என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து எங்கள் ஃபேமிலியிலலாம் கண்டிப்பாக நான் இல்லை. இப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன். நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சார். இந்த இடத்துல வந்து இவ்வளோ நம்ம இவர் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் வந்து நான் வந்து இப்படி வந்த இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ ப்ரொஃபஸர் வந்து நான் இந்த மாதிரி குடும்ப கஷ்டத்தினால படித்து வந்திருக்கேன் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் வந்து என்னோடய ஃபேமிலி இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வார்த்தை சொல்லியிருக்கீங்க. அதுக்காகவே ரொம்ப பெருமையாக இருக்குங்க சார். சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா, எங்கள் அம்மாவிட்டும் ப்ளஸ் வந்து எங்கள் அண்ணாவும் சரி. எங்கள் அண்ணாவும் எனக்கு வந்து நிறைய ஸ்டடீஸில் வந்து நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் படித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு 1 to 5th வந்து பார்த்திங்கன்னா வந்து காமராஜ் நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல் தான் சார். அது வந்து கிருஷ்ணாபுரத்தில் இருக்குது. தென் 6th to 12th வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதியமான் பாய்ஸ் ஸ்கூல் தர்மபுரி. எஸ் சார். தென் அதுக்கப்புறம் வந்து என்னோடய யூஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து BA இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ராசிபுரம் சார். ராசிபுரம் திருவள்ளூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகே சார். என்னோடய பிஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து KSR காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் திருச்செங்கோடு சார். அதுக்கப்புறம் வந்து என்னோடய B.Ed வந்து பார்த்திங்கன்னா வந்து விநாயகர் வித்யாலயா காலேஜ் சார். அதாவது அது வந்து இரட்டைக்கரையில் இருக்குது, அந்தியூர் போகிற வழி. ஈரோடு. எஸ் சார். பவானிலேருந்து அந்தியூர் போகிற வழி இருக்குது சார். அதுக்கப்புறம் என்னோட M.Phil வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தர்மபுரி. எஸ் சார். ஓகே சார். நல்லம்பள்ளி அங்கே. அதாவது நீங்கள் இந்த யூஜியில் வந்து இங்கிலீஷ் பேச்சுலர் ஆஃப் இங்கிலீஷ் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தூண்டுதல் இருந்திருக்கும் இல்லையா உங்களை ஸ்கூலிங் படிக்கும் போது? கண்டிப்பாக சார். கண்டிப்பாக அதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பிடிக்கும் சார். ஆரம்பத்துலேருந்து எனக்கு வந்து பிடிக்கும் எனக்கு இங்கிலீஷ். ஏன்னா வந்து மேக்ஸிமம் நான் படித்தது எல்லாமே ஒரு இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் நான். சூப்பர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இங்கிலீஷ் மேலே வந்து எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு, அதிகமான ஒரு ஈர்ப்பு. ஆமாங்க சார். இப்போ இங்கிலீஷ் கிராமரு, அதுக்கப்புறமேலுக்கு இப்போ ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு லிட்ரேச்சரை பற்றி அதிகமாக தெரியாது. நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம என்ன திங்க் பண்ணோம்னா இங்கிலீஷ் as just a language and also the grammar. We know that only. After I went to the in UG college in the first semester, I only know that there are 6 semesters also there, and then so many papers in BA English. In the first semester only I know that when my staffs they had write the syllabus in the boards, then only I know that when I think that English, that is the first time you came to know that there are 6 semesters are there, this much of papers are there. Yes sir. That is the first knowledge you came to know about that. Okay. There are so many papers in literature. When I think that the English literature is a vast syllabus like as a ocean, then only I know that. Then the first thing I also having some fear. How can I read the English? This much of English. And especially the English literature. But I think that I have some ideas, and also whatever maybe I think on the time we can face the anything. We do the something about to take the risk. ஏன்னா ஸ்கூல் டேஸில் வந்து எல்லாம் ஒரு ஷார்ட் அண்டாக ஒரு புக்கை பார்த்துட்டு இப்போ அது மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் காலேஜ் போனோன்னா இவ்வளோ இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே ரொம்பவே உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்துச்சு, ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாம் இதுக்கு வந்துட்டோம், இது படித்து தான் ஆகணும். we have to tackle that. அப்போ வந்து நாமளும் மற்ற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் வந்து நம்ம
ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நாள் இருந்தோம். அதுக்கப்புறமேல எனக்குள்ள வந்து ஒரு தாக்கம், எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன். அதாவது நம்ம எது ஒன்றுமே வந்து நம்ம இஷ்டப்பட்டு தான் நம்ம செய்யணும். நிச்சயமா நம்ம இஷ்டப்பட்டு நம்ம செய்யும்போது அது எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அதை நம்ம ஈஸியாக அதை அச்சீவ் பண்ணிடலாம். யூ கேன் ரீச் அவர் கோல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ have some positivity in your mind. You don't have any negativity. Sure sir. That is a very very important thing. You have to gain your knowledge to learn something about the literature and day to day English. You have to gain the knowledge from the day to day. Yeah. Right sir? Yes sir. Yes sir. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் கேட்குறது என்னென்னா உங்களோட யூஜி லைஃப்பில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஸ்டாஃப், ஒரு மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு மெமரபிள் எங்களுக்காக, எங்களோட நேயர்களுக்காக யூ கேன் ப்ளீஸ் ஷேர். கண்டிப்பாக சார். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஒரு ரூமில் தான் ஸ்டே பண்ணி படித்தோம். நாங்கள் வந்து அந்த ராசிபுரத்தில் வந்து ஒரு ஆண்டலூர் கேட்டுன்ற ஒரு பிளேஸ், அங்கே தான் வந்து திருவள்ளுவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் கிளாஸில் ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா 40 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 40 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எல்லார் வீட்டுக்குமே போவோம். எவ்ரி வீக்கெண்ட் வி ஹேவ் டு சூஸ் த ஒன் ஃப்ரெண்ட்ஸ், கோ டு ஹிஸ் ஹோம். அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ரோல் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஸர் எஸ் அலெக்சாண்டர் சார். இஸ் அ மச் டேலண்டட் பர்சன் சார். He is from கரூர் சார். கரூர். Now he is HOD in கரூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ். எஸ் சார், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ். எப்படி உங்களுக்கு அவர் பழக்கமாச்சு சார்? அவர் என்னோட ஸ்டாஃப். ஓ, உங்களோட ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய? ராசிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருவள்ளுவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறப்ப என்னோட ஸ்டாஃப் சார் அவர். அப்போ வந்து அவரை பார்க்கும்போது இன்ஸ்பயர் டு ஹிஸ் டீச்சிங். எதனால அவர் மேலே அவ்வளோ தாக்கங்கள் உண்டு? அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார் இப்போ வந்து ஒரு கிளாஸில் இருக்கிறப்ப இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் உள்ளே என்ட்ரானாலே யாருமே சத்தம் போட மாட்டாங்க சார். அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னா நீங்களே ஜஸ்ட் யூ ஹேவ் டு இமேஜ் தட். ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பசங்க யாருமே வந்து அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அவர் உள்ளே என்ட்ரு ஆனாலே எல்லாருமே பசங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எக்ஸைட்டிங் வாட் ஹி இஸ் கோயிங் டு டீச். He uses a lot of ideas about the literature, sir. And also how you have to read the literature. If they give any story or any novel or any drama, he uses some point of view. Very interesting. From ideas. You have to learn this kind of the way. Definitely it will success. Definitely it will lay in your mind. I think you are inspired by him. Yes, sir. Sure. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் வந்து இந்த அளவுக்கு வந்து உள்ளோட்டமாக வந்து புரிஞ்சு அவருக்காக வந்து நம்ம வந்து இவ்வளோ மேற்படிப்புகள் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸில் கொண்டு போகணும். கண்டிப்பாக வந்து என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் படிக்கணும்னு எனக்கு ஆசை தான். அந்த காலேஜ் ஃபீல்டுக்கு வந்ததுக்கு இன்னொரு ரீசன் வந்து என்னோட சார் தான் சார். நான் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுனால தான். அதனால தான் அடுத்து மேற்கொண்டு எம்ஏ B.Ed அதுக்கு மேற்கொண்டு தான் நான் வந்து எம்ஏ பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து B.Ed, தென் M.Phil இந்த ஃபீல்டுக்கு வந்தோம். ஓகே சார். அதாவது B.Edல வந்து நீங்கள் நிறைய லிட்ரேச்சர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, ரிவ்யூஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக. அந்த வகையில் இந்தந்த பேப்பர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த நாவல்ஸ் வந்து அங்கெல்லாம் ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அந்த நான் யூஜி படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேப்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிங்குவிஸ்டிக்ஸ் சார் கொஞ்சம் டஃப்பான பேப்பர் தான், அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் லிங்குவிஸ்டிக்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த பேப்பர் தான் பிடிக்கும், இந்த பேப்பர்லாம் பிடிக்காதுன்னு நான் சொல்லலை. ஏன்னா வந்து ஐ லவ் லிட்ரேச்சர் டெஃபினெட்லி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டுன்னு ஒரு பேப்பர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அது ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆத்தர்ஸ், நிறைய ஒர்க்ஸ் வரும், நிறைய டெக்னிக்ஸ் நிறைய இருக்கும், நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அதாவது லிட்ரேச்சரோட ஒரு டிக்ஷனரி அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சொல்லுவோம். ஏதாச்சும் குறிப்பிட்ட நாவல்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? அதாவது லைக் போயம்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களோட மனசை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஏதாவது லைன்ஸ் இருக்கும்ல, கோட்ஸ், அந்த மாதிரி என்ன சார் சொல்லுவீங்க இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் இல்லை இந்த சமுதாயத்திற்கு? வாட் யூ லைக் டு சே? அதாவது இந்த லிட்ரேச்சரில் பொறுத்தவரை எனக்கு பிடிச்ச ஒரு கோட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷேக்ஸ்பியரோட கோட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஜான் மில்டனோட கோட்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். அந்த இப்போ வந்து நம்ம எப்படி வந்து
இப்போ திருவள்ளுவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ் லிட்ரேச்சரில் தமிழில் வந்து திருவள்ளுவர் எப்படி லைஃப்பை வந்து திருக்குறளில் வந்து சொல்கிறாரோ அந்த மாதிரி இந்த ஷேக்ஸ்பியர் வந்து அவரோட ட்ராமாவில் ஒரு மனுஷன் வந்து எப்படியெல்லாம் வாழணுன்றதை வந்து அவர் சொல்லுவார், எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்றதுக்கும் ஒரு ட்ராமாவில் சொல்லுவார். அதாவது ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்றது வந்து மேக்பத்தில் சொல்லுவார் சார். இட்ஸ் ஒரு பேராசு, அந்த ஆம்பிஷியஸ் இதை வந்து இந்த மாதிரி வாழக்கூடாதுன்றது வந்து மேக்பத்தில் சொல்லுவார். அதாவது இப்படி தான் வாழணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இப்படி தான் வாழணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற இன்னும் ஒரு சில ஒர்க்ஸில் வந்து சொல்லுவார் ஷேக்ஸ்பியர். அதாவது நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்கிறார் சார். ஒரு கோட்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கோட்ஸ்ன்னு வந்து சொல்லணும்னா வந்து இந்த ஷேக்ஸ்பியரில் சொல்லணும்னா அது வந்து என்ன சொல்கிறது. ஓகே சார், அது நீங்கள் வந்து அப்படியே உள்ளே வந்து இது பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு ஞாபகம் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சரில் என்னென்னா நீங்கள் அவ்வளோ ரிவ்யூஸ் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோ படிச்சிருப்பீங்க. நீங்கள் நடுவில் சென்டரில் வரும்போது அப்படியே எங்களுக்காக மக்களுக்கு சொல்லுங்கள், நானும் வந்து வெயிட் பண்ணுறேன். ஓகேங்களா சார்? இது வந்து இந்த ஜான் மில்டனோட ஒர்க்ஸ் சார். சொல்லுங்கள் சார். ஜான் மில்டனோட ஒர்க்ஸ் வந்து இந்த பேரடைஸ் லாஸ்ட்டு, பேரடைஸ் ரீகெயின், இந்த சாம்சன் எகனஸ்டிஸ்ன்ற ஒரு ஒர்க்கு. இந்த பேரடைஸ் லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆடம் அண்ட் ஈவ், உலகம் தோன்றதை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வேற நிறைய ஆத்தர்ஸ் இந்த அப்பார்ட் ஃப்ரம் இந்த இதெல்லாம் தவிர்த்து இந்த நிறைய ஸ்டோரிஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார் இங்கிலீஷ்லாம். ஆமாம் சார், கண்டிப்பாக ஸ்டோரிஸ்லாம் நிறைய இருக்குது சார். என்ன மாதிரியான ஸ்டோரிஸ் சார்? இப்போ ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாவல் இருக்குது சார். இப்போ சோசியாலஜிக்கல் நாவல் இருக்குது, சைக்கலாஜிக்கல் நாவல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாவல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாவல்னால் நம்ம எடுத்துக்கோங்க, இந்த ஹிஸ்டாரிக்கல் நாவல் இருக்கும். அது வந்து அந்த வரலாற்று நிகழ்வுகளை பற்றி சொல்கிறது, அந்த மாதிரி நாவல்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஜூலியட் சீசர், ஏன்னா நாங்கள் வந்து இந்த இதெல்லாம் அது வந்து இந்த ரொமான்டிக் காமெடியில் வந்துடும், ரொம்ப காமெடிஸில் வந்துடும். ஏன்னா அது வந்து 12th வந்து பார்த்தீங்கன்னா அது வந்திருக்கு. தென் யூஜிஸில் வந்து படிக்கும்போது இந்த ஜூலியஸ் சீசர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜூலியஸ் சீசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் பிளே சார். அது ரொமான்டிக் காமெடியில் வருது. இந்த ரோமியோ அண்ட் ஜூலியட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் அது மாதிரி தான். அந்த ஜூலியஸ் சீசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் ட்ராஜடி தான். அது ஒரு ரோமன் பிளே தான். அந்த ரொம்ப ஷேக்ஸ்பியரோட ஃபேமஸ் லைன்ஸ்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் ப்ரூட்டி, அதாவது யூடியூப் ப்ரூட்டஸ். ஏன் வந்து அதில் வந்து லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ப்ரூட்டின்னு தான் இருக்கும், ப்ரூட்டஸ்னு வராது. அது ஏன் சார்? அது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சார் அந்த ஜூலியஸ் சீசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் வந்து அந்த பிளேயில் வந்து சதிகாரர்கள்னு சொல்லுவாங்க. அந்த சதிகாரர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து இந்த ஜூலியஸ் சீசர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாம்பேன்ற ஒரு கிங்கை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த ரோமை வந்து ரூல் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருப்பார். அந்த ரோமை வந்து ரூல் பண்ணுறதுனா வந்து அங்கே இருக்கிற மக்களோட நல்லதுக்காக தான் வந்து அவர் வந்து அந்த ஒரு இது எடுக்கிற ரூல் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் மற்றவங்களாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து இவர் வந்து இப்போ ஜூலியஸ் சீசர் வந்து நாட்டை வந்து ஆளக்கூடாது, நாம் வந்து இது பண்ணணும். அது வந்து எதுக்காகன்னு பார்த்தோன்னா வந்து அதில் வந்து கேஸ்கான ஒரு சிலர் இருக்கும். ஓகேவா? இப்போ அவனோட தம்பியை வந்து ஒரு தப்பு பண்ணுவான், அதுக்கு வந்து ஜூலியஸ் சீசர் வந்து தண்டனை கொடுப்பான். அதை வந்து மனசில் அப்படியே வச்சுட்டு அந்த வஞ்சத்தை வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஜூலியஸ் சீசரை வந்து ரூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னொன்று என்னன்னா சந்தோஷமாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களும் வந்து ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுவோம். இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் அதிகாரர்கள்னு சொல்லுவோம். பயங்கரமான ஒரு நாவலாக இருக்கும் போல. ஆமாம் சார். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரூட்டஸை வந்து இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ப்ரூட்டஸும் ஜூலியஸ் சீசரும் ஃப்ரெண்டு. ஆனால் வந்து ஒரு இது பண்ணும்போது வந்து ஒரு சதி பண்ணும்போது இப்போ ஜூலியஸ் சீசரை கொல்லணும்னு சொல்லிட்டு ப்ரூட்டஸ்கிட்டே சொல்லுவாங்க. ஆனால் அவனோட ஃப்ரெண்டு ஆனால் கொல்ல மாட்டோம், என்னோட ஃப்ரெண்டை நான் கொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவனை வந்து அந்த பிரெயின் வாஷ் பண்ணி செஞ்சு அதுக்கப்புறமேலுக்கு தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூட்டமாக ஒரு கூட்டி இந்த கான்ஸ்பிரேட்டர் ஹாலில் வந்து கூட்டி அப்போ வந்து எல்லாரும் வந்து ஜூலியஸ் சீசரை கொல்லுவாங்க. அப்படி கொல்லும்போது எல்லாரும் அந்த ரவுண்ட் அப் பண்ணி அவனை வந்து குத்துவாங்க, முதுகில் அங்கங்கே குத்தி இது பண்ணி அவனை கொல்லும்போது வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவன் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட போவான், அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட, யார் ப்ரூட்டஸ் கிட்ட, ப்ரூட்டஸ் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு. அப்போ காப்பாற்றுன்னு சொல்லி போகும்போது அவன் என்ன செய்கிறான்னா அவன் இடுப்பில் வச்சிருந்த அந்த கத்தி எடுத்து அவன் குத்துவான். குத்தும்போது வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து குத்திடுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒருத்தர் சாகும்போது நம்மளால் ஒழுங்காக பேச முடியாது. ஆமாம் இல்லைங்களா? கண்டிப்பாக நம்ம சாக ஒரு சுச்சுவேஷன் வரப்போ வி கான்ட் ஏபிள் டு ஸ்பீக், நம்ம பேச முடியாது, அந்த அரைக்குறை தான் பேச முடியும். இந்த உயிர் ஒரு நிமிஷத்தில் உயிர் போயிடும்ன்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்மளால் கண்டிப்பாக பேச முடியாது. அந்த டைமில் தான் அவர் யூடியூப் ப்ரூட்டி அப்படின்னு சொல்லுவார். நீயுமா யூடியூப் ப்ரூட்டஸ்னு வந்து வரும்.
கண்டிப்பாக சார். அந்த ஒரு லைன் சொன்னீங்கன்னா வந்து அந்த ஒரு லைனுக்கே நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் கதை சொல்லலாம். கண்டிப்பாக. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூலியஸ் சீசர் அந்த ஒரு கதையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக அழகாக அந்த ஒரு வார்த்தைக்காக இவ்வளோ பெரிய லைனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதை ஸ்டோரி எங்களுக்காக அவ்வளோ சூப்பராக சொன்னீங்க. இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது கேட்கணும் அப்படின்னா. நிறைய சார் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு மனுஷன் வந்து இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒர்க்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 17th சென்ச்சுரியில் வந்து இந்த ஜான் பனியன்னு ஒரு ஒர்க்கு, ஒரு ரைட்டர் சார். அது வந்து அது பில்கிரிம் ப்ராக்ரஸ்னு ஒரு ஒர்க் எழுதினார். இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ், இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ்ன்ற அந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ், நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு சில எண்ணங்கள் அந்த அது வந்து ஒரு கேரக்டராக பிரதிபலிப்பார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பயப்படுறீங்களா, நீங்கள் பயப்படுறது வந்து அந்த இடத்துல ஒரு கேரக்டராக வரும். நீங்கள் சந்தோஷம் இருக்கீங்களா, அது வந்து அந்த இடத்துல ஒரு கேரக்டராக இருக்கும். உங்களுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்கா, அது ஒரு கேரக்டராக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஃபீல்ஸும் வந்து ஒவ்வொரு கேரக்டராக வந்து அதில் வரும். அது வந்து அதாவது ஒரு காடை போய் பார்க்கணும், கடைசியில் காடை போய் ரீச் ஆகணுன்றது ஒரு தாட்ஸ். அதாவது எப்படியெல்லாம் இருக்கணும் ஒரு ஹியூமன் பீயிங், எப்படிலாம் இருக்கணுன்றது வந்து அதில் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நான் திரும்ப வந்து நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம லிட்ரேச்சர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்றது நம்ம லிட்ரேச்சர் வந்து சொல்லணும் சார். லிட்ரேச்சர் உங்களுக்கு கண்டிப்பாக சார். அதுதான் சொல்கிறோம். நீங்கள் வந்து இதில் இருந்தே தெரியுது எவ்வளோ வந்து இன்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை வந்து ஆர்வம் வச்சு படிக்கும் போது மட்டும்தான் we can able to learn fulfill. என்னை பொறுத்தவரைக்கும் அந்த லிட்ரேச்சர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட அனுபவம் தான். அதாவது மற்றவங்களோட அனுபவம் தான் லிட்ரேச்சராகவே கொடுத்துருக்காங்க. அதாவது நீ இதை செய்யக்கூடாது, நீ இந்த தப்பு செஞ்சால் நீ இதை அனுபவிக்கணும், அது வந்து முன்கூட்டியே வந்துடுது. கண்டிப்பாக லிட்ரேச்சர்லேயே சொல்லிவிடுவாங்க. அதாவது நீ ஒரு ஸ்டோரி எடுத்திங்கன்னா, ஒரு ஸ்டோரியில் வந்து ஒரு தப்பு பண்ணுறான் பின்னாடி அவன் தண்டனை அனுபவிப்பான். அப்போ வந்து நாம் என்ன நினைப்போம், நாம் தப்பு பண்ணக்கூடாது, அந்த ஒரு தாட் நமக்கு அதில் லிட்ரேச்சரில் கூட சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா. கண்டிப்பாக சார். அதாவது நமக்கு வந்து ஒரு லைஃப்பை வந்து டீச் பண்ணுது சார். என்னை பொறுத்தவரைக்கும் லிட்ரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் இஸ் அ டீச்சர், இட்ஸ் அ கைட் அவர் லைஃப். நம்மளை வந்து கைட் பண்ணுறது வந்து ஒரு லிட்ரேச்சர் தான் நம்ம சொல்லுவோம். சூப்பர் சார். ரொம்பவே அருமையாக எங்களுடைய அந்த ஒரு சின்ன கேள்விக்காக அழகான ஒரு தெளிவான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதில் சொன்னீங்க. தென் கம் டு யுவர் எம்ஏ பிஜி லைஃப் சார். பிஜி லைஃப் வந்து நீங்கள் வந்து கேபிஆர் காலேஜ் திருச்செங்கோட்டில், கேஎஸ்ஆர் காலேஜ் திருச்செங்கோட்டில் படிச்சிருந்தீங்க. கண்டிப்பாக சார். அங்கே வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஸ்டாஃப்ஸ் தென் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு ஃபாலோ பற்றி சொல்லுங்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் கேஎஸ்ஆர் திருச்செங்கோட்டில் வந்து சேம் அங்கேயும் ரூமில் தான் ஸ்டே பண்ணி நம்ம படித்தோம். அங்கே கேம்பஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் சார். அந்த கேஎஸ்ஆர் காலேஜை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலேஜே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 வயசில் வந்து ஒரு குழந்தைய சேர்த்தோம்னா ஒரு 32, 33 வயசு வரைக்கும் படிக்கலாம். அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்காங்க சார். ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து இன்ஜினியரிங்லேருந்து பிஹெச்டிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஏ டு ஜெட் இருக்குது அந்த காலேஜில். உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லணும்னா வந்து எல்லாமே ஒரு எக்யூப்டு ஸ்டாஃப் தான், வெல் எக்யூப்டு ஸ்டாஃப் தான் சார். நல்ல ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே எஃபெக்ட் எடுத்து நடத்துகிற ஒரு ஸ்டாஃப் தான். ஓகே. நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன், வெல் ட்ரைன்டு அண்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் சார். இப்போ இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே நாங்கள் இருக்கிறப்ப அங்கே கேஎஸ்ஆரில் படிக்கும்போது நிறைய செமினார்ஸ் வந்து நாங்களே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து போவோம். இந்த எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நாங்கள் திருச்செங்கோட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதுரைக்கு போகிறது. மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே மன்னர் திருமலை நாயக்கர் காலேஜ், அங்கே பேப்பர் ப்ரெசன்டேஷன் சார், நேஷ்னல் லெவல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அங்கே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழனி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் போகிற வழியில் நிறைய ஒரு சில காலேஜஸ், நந்தனம் காலேஜ் இருக்குது, இன்னும் ஒரு சில காலேஜ் அங்கேயும் போய் ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம். ஓகே. அதுக்கப்புறம் இங்கே பெரியார் யூனிவர்சிட்டி அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்காலர் மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து ஒரு யூஜியை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பிஜியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் லைக் ஸ்காலர் அந்த மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க நிறைய விஷயம் நமக்கு வந்து அவங்களே கற்றுக் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் நாங்களே வந்து செமினார் எடுப்போம். இப்போ எங்களுக்கு கிளாஸுக்கு வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நாங்கள் எம்ஏ படிக்கிறப்ப ஸ்டாஃப்ஸ் வந்தாங்கன்னா வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து அங்கே சிலபஸ் எழுதி போடுவாங்க. இப்போ ஃபஸ்ட் டே கிளாஸாக ஃபஸ்ட் டேல வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது, பிஜியில் செகண்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது, தேர்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாங்கள் வந்து அவங்க சிலபஸ் எழுதி போடும்போதே நாங்களே கேட்போம், இந்த டாபிக் நாங்கள் எடுத்துக்கிறோம் மேடம், இந்த டாபிக் நாங்கள் எடுத்துக்கிறோம் சார், இது நான் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் டீச் பண்ணுறோம். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக நாங்களே வந்து முன்னாடி போய் கேட்போம்.
சூப்பர் சார். அது வந்து எங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் தான் வந்து நிறைய வந்து கற்றுக் கொடுத்துச்சு. நிச்சயமாக. அந்த ஃபீல்டில் நிற்கிறதுக்கு வந்து அதுவும் ஒரு காரணம். ஓகே சார். நெக்ஸ்ட் M.Phil. எஸ் சார். M.Phil வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஸ்ரீ விஜய் ஆர்ட்ஸ். M.Phil வந்து இல்லை பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்காக பண்ணீங்களா, இல்லை வந்துட்டு இல்லை கண்டிப்பாக நான் M.Phil வந்து பண்ணணும் அப்படின்னு உங்களை யாராவது பின்னாடி புஷ்அப் பண்ணாங்களா, ஒரு ஃபாலோ அப்? அப்படி இல்லை சார். அதாவது இப்போ நம்ம டீச்சிங் ஃபீல்டுன்னு வந்துட்டோம். Just I decided to come to in this fields. The M.Phil is most important when we go to in the college side. Just I think that I decided to go to the M.Phils. Yes, sir. Then what is the story of B.Ed? B.Ed, sir. After that B.Ed. Yes, sir. B.Ed also, sir. Before the M.Phil, I did my B.Ed, sir. Okay. In the B.Ed also, I told I studied in Vidiyal college. Sir. Yeah. Nearby the Bhavani, sir. Yeah. Just I think that there also my relations, sir. My maternal uncle also there. என்னோட தாய்மா அங்கே ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சார். He also encouraged me better you have to come to there do the B.Ed, sir. Sure. I also decided definitely I will come there. I do my B.Ed, sir. That's why I go to there. There also having the lot of the friends also there, sir. Mostly in my friends circle. Not only in the Dharmapuri and also the Rasipuram and the Tiruchengodu and even the Bhavani also there. There are so many places also I have the friends. Not only the friends and also having the staff members also there. And also I have the some ideas from the various college also I know that. ஓகே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டாஃப்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இல்லை, உங்களுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுமே உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இவ்வளோ எப்படி சொல்கிறது, யூஜி பிஜி தென் M.Phil ரிசர்ச் முடிச்சுட்டு தென் வந்து B.Ed முடித்து இவ்வளோ ஒரு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு பெரிய வில் பவர் ஆகட்டும், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஓகே சார். நெக்ஸ்ட் கம் டு த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th முடிச்சுட்டு தன்னுடைய யூஜி டிகிரியை வந்துட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் போகணும் அப்படின்னா தென் ஃப்ரீ சீட்ஸ் ஆகட்டும், ப்ரைவேட் செக்டார்ஸில் ஆகட்டும், சொன்ன மாதிரி கவர்மெண்ட் செக்டார்ஸில் ஆகட்டும் போகணும்னா அவன் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு? வாட் யூ டு டூ ஃபர்ஸ்ட் திங் ஃபார் a basic interest or maybe anything? Yes, sir. So basic interest also must important, sir. Better as a student after finishing his schooling. Definitely, if he go to he decided to join the college. It may be the private college, it may be the government college, anything his desire. But the English is a very important language. Then he has some interest when he enter into the English literature. Suppose, for example, if he put if he has the BSc, BA English in any colleges, first thing he has to having some interest. Sure. To learn the English. And also the involvement also important, sir. First thing, as a student should collect the materials. First thing is most important. If you have the material, you may have some ideas to learn. Without material, there is no chances to learn. Okay. First thing is collection of the material, then to learn the literature. Then when in the classroom, the listening is most important. So. Sure. The listening is the thing. It has the 50% to learn. Just another 50% you have some effort to learning. Yeah. First நீங்கள் வந்து ஒரு 50 நீங்கள் ஒரு லேர்னிங் ப்ராசஸை வந்து ஒரு 100% வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது 50% வந்து நீங்கள் லிசன் பண்ணும்போதே வந்து நீங்கள் படித்த மாதிரி அண்டர்ஸ்டுட் ஆகிடும். கண்டிப்பாக. இந்த மீதி அந்த 50% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணுறப்ப யூ கேன் அச்சீவ். ஓகே சார். ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. இட்ஸ் நைஸ் டு ஹியர் ஃப்ரம் யூ வாட் ஆர் த பேசிக் திங்ஸ் ஹேவ் டு ஹேண்டில் ஃப்ரம் அவர் ஸ்கூலிங் லைஃப் டு தென் அப்பார்ட் ஃப்ரம் யூஜி லைஃப். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆஃப் எனி யூஜி டிகிரி ஆர் மேபி பிஜி ஆர் லைக் அ B.Ed, வாட் ஆர் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கெட் இன் திஸ் சொசைட்டி like jobs? Like the jobs, sir. There are so many jobs also there, sir. Here, after finish it may be the UG or the PG, some opportunities also there. Better he go to the various jobs. Nowadays the English is a very important language, and also so many the MNC companies, the multinational companies are also the
the IT fields. Sure. Also, they expecting the English language. Even if you are engineering students or any other degrees, they expecting the, do you know the English? Are you well versed in English? Do you have to fluency to speak the English? First of all, they will listen as in communication It's skill. a communication process. Language is most important, sir. In the any field, even in the government sector and also in the private sector, it's most important. And also, if you know the English, you may go to the journalism as a proofreader or a editor. Or if, for a newspaper purpose. Yes, sir. Journalism also most important. And also the course of the librarian. Also the must English also must, sir. And also, you know, before, you know, if you have even the own job, or if you have to do any business, even in the lingua francisca or the overseas business, so must know the English language, sir. Because in the overseas business also, you are not only having the business with Indian people or the Tamil Nadu people, in all over the world, in all over the countries, like the Australia, America, some other countries, and the other continents also there. And the English is the bridge to having the common communication. To from share the ideas. சரி, இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் சப்போஸ் முடித்தோம் அப்படின்னா பிபிஓ செக்டர்ஸில் வேலை இருக்குது இல்லைங்க? கண்டிப்பாக சார். சார் பிபிஓ செக்டரில் இருக்குது, அதே மாதிரி வந்து கேபிஓ செக்டர்லையும் இருக்குது. ஓகே, வாட் இஸ் மீன் கேபிஓ? சார் கேபிஓ ஆல்சோ அந்த கேபிஓ செக்டர் வந்து இந்த நாலேஜ் செக்டரில் தான் சார் வரும். நாலேஜ் செக்டர் அதான் சார். இப்போ நான் வந்து மேக்ஸிமம் நிறைய காலேஜஸில் பார்த்துருக்கேன். கால் சென்டர்ஸ். பிபிஓ ஐ அண்டர்ஸ்டுட். இப்போ வந்து நிறைய காலேஜஸில் வந்து நோட் பண்ணியிருக்கேன் சார். இப்போ வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிச்சுட்டு தென் கோயிங் டு பிளேஸ்மெண்ட் போகும்போது அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் ட்ரெயின் பண்ணக்கூடிய டீச்சர்ஸாகவும் இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரியான ஜாப்ஸை பற்றி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆல்சோ மஸ்ட் சார். இந்த கம்யூனிகேஷன் கிளாஸஸ் அண்ட் ஆல்சோ த பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ் சார். மோஸ்ட்லி இந்த பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ் இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். Also even the colleges and some of the institutions also, they appointed the placement staffs. So appointed in the sense not only apart from other staffs, the same college staffs also, they appointed the placement staffs and give the training. The training based upon the learning of the English language and also the learning the English language, and another than it's the in our activities and the behaviors. How you have to behave when you enter into the interview hall. What are the interview purpose? The communication also, and the communication process is you have to having the face-to-face interaction is most important. Sure. The interaction is a must thing to learning the language. Okay, sir. Next. And in this placement process also, even in the another process of in the interview, when you go to any campus interview. Yes, sure. In the out campus or in campus country also, the interviewer person, they expecting the communication. More communication from the. How they are having the communication in English language. Whether maybe it is a well or good. They are first of all they are listening our communication. Yes, here the exposition is the most important. So, you know, the presentation and the exportation is must. You have most of the knowledges. You have the plenty of the knowledge. You have everything in your mind. How you have to express? That is the matter. That is the very important. How you have to express? How you have to show? Then you have to learn the language. You have to know how to speak. You have the communication skills. You will be better on there. அது இங்கிலீஷ்க்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவங்கள் இருக்கு. நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் உங்களுக்குள்ள நிறைய நாலேஜ் இருக்கலாம். அது எப்படி நீங்க வெளிப்படுத்துவீங்க? அது வெளிப்படுத்த தெரியணும்ல. கண்டிப்பா நம்ம ஸ்கூலிங் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஏ ஃபார் ஆப்பிள்ல இருந்து நம்ம நம்மளுடைய டிகிரி முடிச்சு ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது இங்கிலீஷோட முக்கியத்துவம்ன்றது நம்ம கூடவே வந்து இட்ஸ் டிராவலிங் டுகெதர் வித் அஸ். கண்டிப்பா சார். கண்டிப்பா கரெக்ட் இல்லைங்களா? உங்களுக்குள்ள வந்து ஒரு சம் பாசிட்டிவ், உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி வரும். என்னால் முடியும் அப்படின்னும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் சார். If you know the English language. If you don't have any English language in the sense, you have some inferiority complex. How can I survive? How can I go to job? How can I select? How can I got interview? Inferiority complex. Yes sir. Okay, இப்போ வந்து சார் நான் ஒரு சின்ன ஸ்கில் ஆர் டிப்ஸ் கேட்குறேன். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசுகிறத புரிஞ்சிக்க முடியும். தே கேன் ஏபிள் டு அப்சர்வ் தட்.
but they can't able to reply for that. Yes, sir. What are the tips from your side? So here, the first thing also is good, sir. He has to try to speak English. Also the most important. Whether maybe it's right or wrong. Yeah. Then even if you before you go to the speak any English language or sorry, if you go to learn the English language in the sense, first thing he has some. Before I told that he learned a lot of vocabularies. That is the most important thing. Like first then, thing. Yeah. Then he learned the grammar. Grammar is most important, sir. The grammar in the sense, first thing, he learned the sentences, and then the parts of speeches, and then the tenses. Tenses is a very, very important thing, sir, to learn the English, sir. Present, past, future. Yeah. Each tense also has in the 4 subdivision, and also know the tenses also most important than active and passive. Because why I am telling this is the thing, it is the root of the learning language. This is the basic things. Basic things. It's a platform to learn the language. If you know the lot of vocabularies and even the grammar in the sense, you can try to make the sentence. First thing. Sure, sir. And also the very first thing, no one can to speak the English fluently, but he tried to do. We have to try that. Yeah, often you have to even if anybody laughing to you or anybody to having some fun with you, you can speak. Sure. English. You don't having any. If anybody underestimate with you, you don't underestimate. You having I can learn, I can do something. கண்டிப்பாக சார். அதாவது ஆங்கிலம் என்னால் பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வருத்தப்பட வேண்டாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆங்கிலத்தை பிறரிடம் வந்து பேசி பழகுங்க. அப்படி பேசி பழகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க வந்து நம்மளை கேலி கிண்டல் செய்தாலும் பரவாயில்ல. ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போது சமீபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆங்கிலம்னால தங்களோட வேலைகள் தடைப்பட்டு போயிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஈவன் என் சைடில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய பேர் இந்த குறைகள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலம்ன்றது ஜஸ்ட்டு வந்து ஒரு லாங்குவேஜ் தான். அது வந்து நமக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமே தவிர ரொம்ப இது அப்படின்றது கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. யாருமே பிறந்த உடனே யாருமே எதுவுமே கற்றுக்கிறது கிடையாது. நாம் எடுக்கிற முயற்சி அது பழக தான் அது வந்து நமக்கு. நீங்கள் வந்து முதல்ல பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே தப்பு தான் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சைக்கிளே ஓட்டுறீங்க இல்லை ஒரு காரே ஓட்டுறீங்கனாலும் எடுத்த உடனே நீங்கள் ஒன்றும் ஒரு நல்லா இதெல்லாம் நமக்கு பண்ண முடியாது. ஒரு 100% வந்து நீங்கள் பர்ஃபெக்டாலாம் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கும் போது ஃபஸ்ட்டு நிறைய தப்பு வரும். ஃபஸ்ட்டு வந்து பெரிய தப்பு வரும். நிறைய பேர் உங்களை வந்து கிண்டல் பண்ணலாம், எதுவும் பண்ணலாம், சிரிச்சிட்டு போகணும். இதில் போய் என்ன இருக்குது? அதாவது இன்னைக்கு வந்து நம்ம அதை பற்றி நம்ம திங்க் பண்ணால் நம்ம எதுவுமே கற்றுக்க முடியாது. யாரும் தப்பு பண்ணாமல் கற்றுக்கவே போகிறது இல்லை. எல்லாமே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் வரும். அதை நம்ம திருத்திக்கிட்டு நம்ம மேற்படி நம்ம மேலே போயிட்டே இருக்க கண்டிப்பாக சார். இந்த நிகழ்ச்சி யாராவது பார்த்தாங்க அப்படி சொன்னால் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே கண்டிப்பாக நீங்கள் சொன்ன வார்த்தைகளை கண்டிப்பாக ஒபே பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்பவே நம்பலாம். ஓகேங்க சார். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ்லாம் நடக்க ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் 10th வந்து பார்த்தீங்கன்னாலுமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர்ஸ் வருது. 12th ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் இப்படிலாம் சொல்லிட்டு வருது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன மாதிரியான கீ பாயிண்ட்ஸ் கொடுக்க விரும்புகிறீங்க? கண்டிப்பாக சார். அதாவது வந்து இந்த 10th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், 12th ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா படிக்கணும். எப்படி படிக்கணும்னா வந்து நீங்கள் எது ஒன்றுமே படிக்கணும்னா மேக்ஸிமம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் புரிஞ்சுன்னு படிக்கிற மாதிரி யாருமே இல்லை சார். ஃபுல்லாக வந்து மக்கப் தான் பண்ணுறாங்க, பைக் தான் பண்ணுறாங்க. அதாவது ஃபுல்லாக அந்த பைக் அவுட் பண்ணுறது, புக்ஸை கோ த்ரூ பண்ணுறது, அந்த ஃபஸ்ட்டு அந்த மெமரி பண்ணுறதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து அவங்க டிக்ஷனரி யூஸ் பண்ணுவோம் சார். அந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து அவங்க டிக்ஷனரி யூஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் புக் மாதிரி டிக்ஷனரியும் ஒன்று கூட கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே அந்த டெக்ஸ்ட் புக் மாதிரி அந்த டிக்ஷனரியை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க அங்கே கற்றுக்கணும். அங்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு படிக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கூல்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நிறைய டேஸ் இருக்குது. கண்டிப்பாக இப்போ நிறைய டேஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நிறைய வந்து இன்வால்மெண்ட்டோட படிக்கலாம் சார். அப்போ அந்த மாதிரி அவங்க படிக்கும்போது நிறைய விஷயம் வந்து அவங்க அங்கே ஸ்கூல்லேயே அவங்க நிறைய கற்றுக்குறாங்க சார். கண்டிப்பாக சார். அப்போ கற்றுக்கும் போது அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். கண்டிப்பாக அதாவது வந்து அந்த மெமரைஸ் மக்கப் பண்ணுறதை விட்டுட்டு
ஃபஸ்ட்டு எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. நாட் ஒன்லி த இங்கிலீஷ் சப்ஜெக்ட், ஈவன் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ், ஆல் த சப்ஜெக்ட்ஸ் யூ ஹவ் டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், தென் யூ கேன் ரீட். சூப்பர் சார். தென் நெக்ஸ்ட் வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்னென்ன மாதிரியான அந்த இதில் அதாவது இந்தந்த பார்ட்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் லிசன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபுல் மார்க்ஸ் வந்து இது பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான செக்ஷன்ஸில் ரொம்ப இது பண்ண சொல்லுங்கள்? ஈவன் கிராமர்ஸு, தென் வந்து இந்த ரஃப் ட்ரிஃப்ட், ஃபேர் ட்ரிஃப்ட்டு, இந்த மாதிரியான இதெல்லாம் கண்டிப்பாக சார். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நாம் படிக்கும்போது இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு பேப்பர் தான். ஒரே பேப்பரா? ஒரு பேப்பரா இல்லை 2 பேப்பரா தெரில. எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது நம்ம படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிராமர்னு இப்போ இங்கிலீஷ்னு எடுத்தோம்னா நம்ம ஸ்கூல் லெவல் கிராமரில் வந்து ஸ்கூல் லெவல் இங்கிலீஷ் எடுக்கிறப்ப வந்து கண்டிப்பாக ப்ரோஸ் செக்ஷன் இருக்கும், பொயட்ரி செக்ஷன் இருக்கும், கிராமர் செக்ஷன் இருக்கும், இந்த புக் பேக் கொஷின் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த கிராமர் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ், ஓகேவா, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகே சார். அதை வந்து நம்ம பிளான் பண்ணி ஸ்கூல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எந்த ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தாலும் அது ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும் சார். ஓஹோ. இப்போ ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இந்த கொஷின், ஃபஸ்ட் யூனிட் எவ்வளோ மார்க் கேட்பாங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை, இந்த ஒரு 5 மார்க் வரலாம், ஒரு 10 மார்க் வரலாம், அதை நம்ம செலக்ட் பண்ணி படிக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே நம்ம எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி போகணுன்றாங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிளானிங் தான் சார் முக்கியம். எடுத்தோன்னே மொத்தமாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணி எதெல்லாம் படித்தா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த பிளான் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் அச்சீவ். கண்டிப்பாக சார். மொத்தமாக படிக்கக்கூடாது சார். இப்போ ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சார் எந்த மாதிரி? அதுதான் அவங்களுக்கு தான் சார் இந்த ஐடியா. அவங்க வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன படிக்கிறோம், ஏது படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்னு தெரியாமே படிக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த ஐடியா ஃபஸ்ட்டு அவங்க மைண்டில். கண்டிப்பாக சார். ஓகே சார். ரொம்பவே சூப்பராக தெளிவாக வந்து ஸ்கூலிங் அதாவது காலேஜில் ஆரம்பித்து ஸ்கூலிங் ஸ்டூடெண்ட்ஸ் சரி கண்டிப்பாக முடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய போட்டித் தேர்வுகள்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. டிஎன்பிசி இந்த மாதிரியான தேர்வுகள் வந்துட்டுருக்கு. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறது அப்படின்னா இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸில் என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுப்பீங்க? அது இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குரூப் 2வில் பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கிலீஷ் தான் இருக்குது சார். ஓகே சார். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து குரூப் 2, குரூப் 4 இது மாதிரிலாம் அப்படியே எல்லாம். இப்போ குரூப் 4ல் வந்து இங்கிலீஷ் இருக்கிறதுல தமிழ்லாம் நினைக்கிறேன். ஓகே. இப்போ குரூப் 2வில் வந்து இங்கிலீஷ் இருக்குது. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதே வந்து மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் சார். ஓகே சார். இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த எஸ்ஐ எக்ஸாமாக இருக்கட்டும், அதிகமாக இந்த ரயில்வேவாக இருக்கட்டும், பேங்கிங் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்குது சார். சூப்பர். ஓகேங்களா? அந்த புக்ஸை வந்து அவங்க படிக்கணும் சார். அதே மாதிரி வந்து இந்த குரூப் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைம் மேனேஜ் பண்ணி படிக்கணும் சார். ஓகே. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து நம்ம எத்தனை டைம் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு டைம் எழுதுவாங்க, 2 டைம் எழுதுவாங்க. இப்போ சப்போஸ் வந்து ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் போது மனசு விட்டு வேறு இதுக்கு போயிடுவாங்க. போட எதுக்கிட்ட படிச்சுட்டுன்ற மாதிரி. அப்படி இல்லாமல் திரும்ப அதிலேயே படிக்கணும். ஓகே சார். இது என்ன ஆனாலும் சரி, நீயா நானான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். அந்த போட்டித் தேர்வுகளுக்கு வந்து நாமளும் ஒரு போட்டியாக தயாரானோம் அப்படி சொன்னால் தான் அது நல்லா. கண்டிப்பாக சார். நீயா நானான்ற மாதிரி இருக்கணும். நான் கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன் அந்த மாதிரி நினைக்கணும். ஓகே சார். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலிங்ஸ்லேருந்து ஒரு காலேஜஸ்ஸு, தென் ஜாப்ஸு, தென் வந்து போட்டித் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு வந்து எங்களிடம் வந்து உங்களோட பொன்னான நேரத்தை வந்து எங்களிடம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்பவே அழகாக வந்து எங்களுக்காக எல்லாமே ரொம்ப டெஃபினட்டாக பதில் சொன்னீங்க, துல்லியமாக பதில் சொன்னீங்க அப்படின்றது நானும் நம்புகிறேன். நம்மளுடைய மக்களும் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா ரொம்பவே விரும்புவாங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இவ்வளோ விஷயங்கள் இருந்துகிட்ருக்கு, இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே நீங்கள் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் நம்புகிறோம். ஓகே சார். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த படிகளை கொண்டு நிறைய மாணவர்களை பயிற்றுவித்துட்டே இருக்குன்னு சொல்லி எங்களை எம்என்டிவியின் சார்பாகவும் சரி, கல்வி குழுமம் சார்பாகவும், கல்வியுடியல் சார்பாகவும் உங்களை வாழ்த்துறோம் சார். கண்டிப்பாக. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until it's bye from your favorite B.Ed தமிழன் and your professor. Bye.